ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப் ப்ராக்டிக்ஸ் கிளாஸில் பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய 5 மேஜர் மிஸ்டேக்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மேஜர் மிஸ்டேக் நீடில் ஹேண்டில் பண்ணுற விதம் தான். அதாவது நம்ம நீடில் ஹேண்டில் பண்ணும்போது எப்போதும் நீடிலுக்கு மிடில் பார்ட்டில் தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கரை மெயினாக யூஸ் பண்ணி தான் நீடில் பிடிச்சி ஸ்டிச்சஸ் போட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நீடில் அதே மாதிரி 90 டிகிரிக்கு பிடிச்சி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் கிளாத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி அதே ஹோலில் நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து மறுபடியும் நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது கிளாத்தும் டேமேஜ் ஆகாது, த்ரெட்டும் டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது. சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் ஜரி த்ரெட்டாக இருந்தாலும் மீடியம் சாஃப்டில் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப லூஸாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிச்சஸ் ரொம்ப லூஸாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது கிளாத் ஸ்ட்ரிங்க் ஆகி ஸ்டிச்சஸ் சுருக்கமாக இருக்கும். மோரோவர் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் இழுத்து போட்டாலும் அந்த ஸ்டிச்சஸ் சரியாக விடாது. அதனால் எப்போதுமே த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது மீடியம் சாஃப்டில் ஹேண்டில் பண்ணணும். மோரோவர் எந்த த்ரெட்டாக இருந்தாலும் நம்ம நீடிலில் மாட்டிட்டு புல் பண்ணும்போது நீடிலோட டிப்பில் வச்சு புல் பண்ணக்கூடாது. அப்படி புல் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நீடிலோட டிப் பார்ட்டில் த்ரெட்டை மாட்டிட்டு நீடிலோட ஹெட் பார்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம த்ரெட்டை புல் பண்ணணும். தேர்ட் மிஸ்டேக்காக நம்ம பார்க்க போகிறது நீடிலோட ஆங்கிள். எப்போதுமே ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது நீடிலோட டிப் பார்ட் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு தான் நீடில் ஹேண்டில் பண்ணணும். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீடிலோட ஆங்கிளை மாற்றணுமே தவிர நம்மளோட ஆங்கிளையோ அல்லது ஃப்ரேமோட ஆங்கிளையோ மாற்றக்கூடாது. ஃபோர்த்து மிஸ்டேக்காக நம்ம பார்க்க போகிறது நீடில் ட்விஸ்ட். அதாவது ஒரு டிசைனில் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த டைரக்ஷனில் நீடில் ட்விஸ்ட் பண்ணி புல் பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் தான் அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம த்ரெட்டை புல் பண்ணுவோம். சில பேர் ரைட் டு லெஃப்ட் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை புல் பண்ணணும். பட் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளம்ஸியாக நல்லாவே இருக்காது. அதனால் எப்போதும் ஒரே டைரக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மிஸ்டேக் ப்ரெஷர் பாயிண்ட். அதாவது நீடிலோட ப்ரெஷர் பாயிண்ட் நம்ம டிசைனோட சேர்ந்த மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த டிசைனுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே டிசைனில் நீடிலோட ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கணும். மோரோவர் நீடில் பஞ்ச் பண்ணும்போது டிசைனோட ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறோமோ அதே டிஸ்டன்ஸை நம்ம டிசைன் முடிக்கிற வரைக்கும் ஸ்டிச்சஸோட டிஸ்டன்ஸை கண்டினியூ பண்ணணும். அண்ட் நீடிலோட ப்ரெஷர் பாயிண்ட் ஒரே டிஸ்டன்ஸில் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணணும். நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்டை மாற்றி போடுறதுனாலையும் இல்லை டிஸ்டன்ஸ் சின்னது பெருசாக போடுறதுனாலையும் அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் ப்ரெஷர் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள், ப்ரெஷர் பாயிண்ட் மிஸ்டேக்கோட ஒரு ஸ்டிச் போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற 60 இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம கொடுக்குற ஷேப்ஸ், டிசைன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷனோட நீங்கள் இந்த கோர்ஸை ஃப்ரீயாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். வீட்டில் இருந்து நம்மளுடைய ஃப்ரீ டைமை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க்
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோஸை பார்க்காதவங்களும் புதுசாக நம்முடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராக்டிஸ் கிளாஸஸில் ஒவ்வொரு டிசைனாக செலக்ட் பண்ணி அதில் மல்டிபிள் ஸ்டிச்சஸ், நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.